அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கள் உண்ணாமை, குறள் எண் 922. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதல் எண்மற்று சான்றோர் முகத்துக் கழி. பெற்ற தாயினுடைய முகத்திலேயே ஒரு குடிகாரனை பார்க்கும் பொழுது அவனை பெற்ற தாயினுடைய முகத்திலேயே வெறுப்பு ஏற்படும், துன்பம் ஏற்படும், துயரம் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது அவனை பார்த்து சான்றோர்கள் முகம் எப்படி இருக்கும்? When a mother of the drunkard shows her unhappiness in her face on seeing this fellow, what will be the reaction in the face of the great people on seeing him? ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. வள்ளுவன் வாக்கு. பெத்த தாயே பசியோடு இருந்தா கூட நீ பெரியவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன வேலையை, திருட்டுத்தனமான வேலையை போய் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பிறருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, பிறருடைய பொருளை கவரக்கூடாது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பெரும் பொழுது கூட பெருமையாக உவந்திருப்பாள் தாய். அதைவிட பெரிதாக எப்பொழுது அவள் உவந்திருப்பாள் என்றால் தன்னுடைய மகனை இந்த உலகம் சான்றோன் என்று சொல்லும் பொழுது என்று 2 குறள்களில் தன் தாயையும் மகனையும் பற்றி சொன்ன வள்ளுவர் இந்த குறளில் மறுபடியும் தன்னுடைய தாயையும் மகனையும் பற்றி சொல்லுகிறார். ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்து சாலையில் விழுந்து கிடக்கிறான், அல்லது தினந்தோறும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். அவனுடைய மனைவியை பார்க்குறா, திருப்பி சொல்லி பார்க்குறா, முடியல, அவனை திருத்த முடியல, போடா நீயாச்சு உன் குடியாச்சுன்ட்டு அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறான், அல்லது மன முறிவு கேட்குறான். பிள்ளைகள் பார்க்குறாங்க, அப்பா பார்த்து குடிச்சிட்டு வர்றான், ரொம்ப கோபம் வருது அவங்களுக்கு, போய் கதவை சாத்திட்டு அறைக்குள்ளே போய் தங்கிக்கிறாங்க, அல்லது வீட்டை விட்டு அவங்களும் வெளியில் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி ஓடி போயிடுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பெற்றவள் தான் அந்த குடிகாரன் கூட இருக்கணும்னு நினைப்பா. தன் மகன் இப்படி குடிச்சு சாவரானே, அவனை எப்படியாவது காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவள் அந்த குடிகாரனை பெற்ற தாய். அந்த தாய் நினைப்பா, ஏன்னா அதுதான் பெத்த மனம் பித்து. இருந்தாலும் அவளுடைய முகத்தில் இந்த நிலையை தினந்தோறும் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு துயரம், எவ்வளவு ஒரு துன்பம், எவ்வளவு ஒரு வெறுப்பு, எவ்வளவு ஒரு அருவறுப்பு, எவ்வளவு ஒரு கோபம் வரும். 4 அடி அவனை அடித்தா கூட அடிப்பா, ஆனாலும் அவனை விட்டு போக மாட்டான். ஆனால் அவ முகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வருதுன்னா நீ என்ன மனுஷன்? நீ மனுஷனா? நீ அவளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறியா? குடிச்சிட்டு வீட்டுக்கு உழுகிற, ரோட்டில் சாலையில் விழுந்து கிடக்கிற, மனைவி மக்களை போட்டு அடிக்கிற, வேலைக்கு போக மாட்டேங்கிற, கடை வாங்கி திங்கிற, தப்பு பண்ணுற, போய் திருடுற, கத்தி எடுத்துகிட்டு போய் மிரட்டுற, கோபத்தில் இன்னொரு அடித்து கொலை பண்ணுற, உன் சுயநினைவே இழந்து வன்புணர்வு செய்கிற, இப்படிப்பட்ட ஒரு மிருகமாகிய நீ எனக்கு ஏன் மகனா பிறந்த அப்படின்னு அந்த பெற்றவள் துயரப்படுவாள், துன்பப்படுவாள், அவன் மேல் வெறுப்பு காட்டுவாள். பெற்ற தாயே உன்னை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கா அப்படின்னா அப்போ ஊரில் இருக்கிற மற்றவனுங்களாம் என்ன உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு கொஞ்சம் உனக்கு என்ன சிலையாக வைப்பாங்க? இல்லை எல்லா திட்டத்துக்கும் பேராக வைப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? இவன் ரொம்ப கலிசடை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, துஷ்டனை கண்டா தூர விலகுன்ட்டு இந்த குடிகார நாயை கண்டா தள்ளிப்போ அப்படின்னு ஊரார் பேசுவாங்க. தாயும் வெறுப்பாள், ஊராரும் வெறுப்பாள் அப்படின்னா சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? இவனை ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க, ஒரு தூசு மாதிரி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை அந்த குடிமகன் எய்தி இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை எய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ குடிக்கலாமா? கள்ளை உண்ணலாமா? சாராயம் உண்ணலாமா? டாஸ்மாக் போகலாமா? கள்ளச்சாராயம் குடிக்கலாமா? உன் கண் போகலாமா? உன் உயிர் போகலாமா? போதைப்பொருள் நீ உட்கொள்ளலாமா? இப்படி அனைத்து கேள்விகளையும் ஐயன் இந்த குறள் அடுக்கிட்டார். குடிக்கிறவங்க குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும்னா அவங்களுக்கு இந்த போதை மீட்பு மையெல்லாம் போய் சிகிச்சை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஒரு மருத்துவன் முறையில் நான் ஒத்துக்கிட்டாலுமே கூட, இந்த குறளை தினந்தோறும் அவனுக்கு சொல்லி, அவனுக்கு பெற்ற தாய் இருந்தால் அந்த தாயை தினந்தோறும் அவன் முன்னால் ஒரு எதிர்வினை ஆற்றச் சொல்லி, இயல்பாக செஞ்சால் போதும், ஒன்றும் நடிக்க வேண்டியதில்லை, அந்த எதிர்வினை ஆற்றச் சொல்லி, அப்படியும் அவன் திருந்தவில்லை என்றால் அவன் வாழ தகுதியற்றவன், அவன் மனிதனே இல்லை, 6 அறிவு கொண்டவன் இல்லை அப்படிங்கிறதான் வள்ளுவர் முத்தாய்ப்பா அந்த குறளில் சொல்றார். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால்
எண்மற்று சான்றோர் முகத்துக்கழி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்தில் கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கணவன் நல்லோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.